ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். நேற்றுக்கு நம்ம பாதி ஸ்டிச்சிங் பார்த்தோம். நார்மல் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு, ஃப்ரண்ட் பார்ட் எப்படி டாட் பிடிக்கலான்ற வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்னைக்கு பட்டி பகுதியை நம்ம எப்படி அழகாக நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. பின்பக்கத்தை போட்டிருக்கேன், அது மேலே முன் பக்கத்தை போட்டிருக்கேன். நம்ம ப்ளவுஸ் எப்படி மாட்டுவோம் அதே மாதிரி போட்டிருக்கேன். கரெக்டா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கே நல்லா புரியும். வீடியோவை நிதானமா பாருங்க, நான் சொல்றது தெளிவா புரியும். 1/2 இன்ச் அந்த பெல்ட் மாட்டி இருக்கிற அளவுக்கு துணிக்கு மேல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த பெல்ட் 1/2 இன்ச், அதாவது அது தையல்குரிய அளவு. அவ்வளவுதான், சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. தையல்குரிய அளவு அதை போட்டுட்டு பட்டிக்கு மீதி எவ்வளவு பீஸ் நம்ம அட்டாச் பண்ணணும்ன்றத அளந்து பார்த்துட்டு அப்படியே கட் பண்ண போறோம். எவ்வளவு அழகா ஈஸியா பண்ணலாம் பாருங்க. பட்டி பீஸ் நிறைய பேர் நீங்களா கட் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்கள் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு வராது. கரெக்டா பர்ஃபெக்டா பிளவுஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகும். 3 அளவு கரெக்டா, முதல் அளவு, நடுவுல சென்டர் அளவு, அதே மாதிரி லாஸ்ட் அளவு. நான் குறிச்சிருக்க மாதிரி 3 அளவையும் குறிச்சிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிருங்க. அதை அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. 1/2 இன்ச்சு துணிக்கு மேல இருந்தே அளந்து எடுங்க. அப்பனாதான் ஸ்டிச்சிங்கோட அது கரெக்டான அளவு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்டி பகுதியை நான் எப்படி வச்சு ஜாயின் பண்றேன் பாருங்க. அப்பனாதான் 1/4 இன்ச்சு, 2 துணிக்கும் 1/4 இன்ச்சு தையல் போக மீதி கரெக்டான துணி வந்துடும். அவ்வளவுதான், ஸ்டிச் பண்ணியாச்சு பட்டி பகுதியை வச்சு. அதுக்கப்புறம் அதே இதை திருப்பியும் அந்த துணியை கீழ் பக்கமா வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அப்படின்னா அந்த பிசுறு மேல நமக்கு அறுக்காம இருக்கும். மார்பகத்துல பாருங்க, சூப்பரா பர்ஃபெக்டா பட்டி அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு பகுதியையும் கரெக்டா நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சு, அந்த ஷார்ப்பான முனை கரெக்டா அந்த கூர்மையான முனையோட சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சிருக்கிற பகுதியை கரெக்டா மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வைங்க. சில பேர் கட் பண்ணுவாங்க, அதை காட்டிலும் நீங்க மடக்குனீங்கனாலே நல்லா இருக்கும். கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு பிடிங்க. பிடிச்சிட்டிங்கன்னா அந்த பிசுற கீழே இருக்க மாதிரி ஒரு அமுக்கடி ஒண்ணு கொடுத்துருங்க. சூப்பரா பர்ஃபெக்டா பட்டி சூப்பரா பினிஷிங்கா உங்களுக்கு வந்துடும். ட்ரை பண்ண பாருங்க, அறுக்காது. அதனால அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்றேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோட வீடியோவுக்கு நிறைய பேர் இப்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் நான் சொல்றது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே, பட்டி பகுதியை நம்ம எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாத்துக்கலாம். இன்னும் மெதுவா டீட்டெயில்டா என்னோட பழைய வீடியோஸ்ல இருக்கு, போய் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. கரெக்டா நல்ல பக்கத்துல 1/4 இன்ச் வச்சு அடிச்சுட்டு எவ்வளவு துணி வேணுமோ அதை அப்படியே திருப்பி வச்சு அடிக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். இது ஊக்குப்பட்டி, அதனால எவ்வளவு துணி கரெக்டா இன்ச் வேணுமோ அதை வச்சு அடிச்சுக்கணும். இதுல 1/4 இன்ச் வெளியே இருந்துக்கிற மாதிரி மடிச்சு அடிக்கணும். முதல் பட்டி பகுதி நல்ல பக்கத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்றதை அப்படியே ஃபுல்லாவே திருப்பிடணும். இதுல கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, அதனால நீங்க பழைய இதுல பட்டி ஊக்குப்பட்டி எப்படி ஜாயின் பண்றதுன்னு மெதுவான வீடியோஸ் என்னோட பழைய வீடியோஸ்ல இருக்கு, மறக்காம வாட்ச் பண்ணுங்க. 1/4 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன்னா போட்டுட்டு இதை அப்படியே மடக்கி ஃபுல்லாவே உள்ள மடக்கிடுங்க. நல்ல பக்கத்துக்கு ஃபுல்லாவே உள்ள மடக்கிடணும். கெட்ட பக்கத்துல வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1/4 இன்ச் மட்டும், அந்த தையல் அடிக்கிறோம்ல, அந்த 1/4 இன்ச் மட்டும் பைப் வர்ற மாதிரி வச்சுட்டு மீதி துணியை மடக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் மெத்தடு தான். ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாது. ஈஸியா நீங்க பிக்கப் பண்ணிடலாம். என்னோட வீடியோவே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாத்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டுமே கரெக்டா இருக்கான்னு வச்சு பாக்குறேன். கரெக்டா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா இருக்கும். முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டையும் போட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். சிம்பிள் மெத்தட் தான். 2 பக்கத்தையும் போட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா ஏற்ற இறக்கம் இல்லாம கரெக்டா பொருந்தி இருக்குன்றத நீங்களே பாருங்க. இந்த மாதிரி பட்டி ஒரு முறை நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிங்க. அப்பனாதான் நான் சொல்றது ஓகே அப்படின்றது எனக்கே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் கைப்பகுதியை எப்படி குடஞ்சு கட் பண்றதுன்றத பார்க்க போறோம். நல்ல பக்கத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/4 இன்ச்சு, அதாவது
கரெக்டா வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் ரெண்டையும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டையும் மடிக்கிறாதீங்க. கரெக்டா ஒரு எஸ் ஷேப்ல ஒரு கட்டிங். அவ்வளவுதான். தெரியுதா? ஒரு சின்ன எஸ் ஷேப், சின்னதா ஒரு எஸ் ஷேப்ல ஒரு கட்டிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். லைட்டா குறைஞ்சா போதும். ரொம்ப டீப்பா எடுத்தீங்க அப்படின்னா இழுப்பு பிடிச்சாப்புல இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நான் கட் பண்ணிருக்க பீஸ் பாருங்க. அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு கட்டிங் மட்டும் பண்ணீங்கனாலே கை சூப்பரா பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஷோல்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டா சைஸ் வாரியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னாதான் நீட்டா இருக்கும். கையை என்னைக்குமே வந்து அர்க்காத் பண்ணிருக்கான். அந்த முன்பக்கம் வந்து குறைஞ்சது வந்து முன்பக்கம் எந்த சைடு வருதுன்றத கைப்பகுதியை பார்த்து வச்சு ஃபிட் பண்ணுங்க. ஓகேங்களா? கரெக்டா நடு சென்டர்ல வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. கரெக்டா கையில வந்து சென்டர் பகுதியில வச்சு கிளிக் பண்ணுங்க. சென்டர் பகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னாதான் கரெக்டா உங்களுக்கு வந்து கை வந்து கரெக்டா பொருந்தி வரும். ஓகேங்களா? வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு தான் சொல்றேன். மேக்சிமம் நிறைய பேர் முதல்ல இருந்தே அடிப்பாங்க. நான் எப்பயுமே சென்டர் பகுதியில இருந்து தான் நான் கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப ஃபினிஷிங் கரெக்டா கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். கையோட சென்டர் பகுதி கரெக்டாகவும் அமையும். இழுக்காம துணியை நார்மலா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். எடுத்து மட்டும் விட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு கரெக்டா ஒரு தையல் கொடுத்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்கன்னா தான் சாதா பிளவுஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கைப்பகுதி ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு கைப்பகுதியையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டா இருக்கு பாருங்க சென்டர் பக்கம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வந்திருக்கு பாருங்க. அந்த துணியை வந்து கட் பண்ணி ரொம்ப டீப்பா கட் பண்ணிடாதீங்க. லைட்டா மைல்டா கட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்பயுமே கரெக்டா இது பண்ண முடியாது இல்லையா? கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரியே சென்டர் டாட் எடுத்துக்கோங்க. நம்ம குடஞ்சிருக்க பக்கம் முன்பக்கம் வர்ற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. நான் முதல்ல நான் அடிக்கடி பண்ற மிஸ்டேக் இதான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப ஸ்டிச்சிங் பண்ண எனக்கே வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்துருச்சு. அதனால உங்களுக்கு திருப்பி அதான் சொல்றேன். பிகினர்ஸ்க்கு நிறைய ரொம்ப தப்பு அதிகமா வரும். எந்த பக்கம் குடஞ்ச பக்கம்ன்றது தெரியாம மாத்தி வச்சு தச்சிருவோம். பின்பக்கத்துக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்டிச் பண்ணும் போதே அது ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டா குடஞ்ச சைடு வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் கொடுங்க. நல்லா பர்ஃபெக்டா இருக்கும் போடுறதுக்கு. நம்ம ஒரு நாளுக்கு ஒரு பிளவுஸ் 2 பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் தைச்சாலே போதும். 100 ரூபாய் 200 ரூபாய். ஒரு நாளுக்கு 200 ரூபாய் தைச்சோம்னா நார்மலா ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். வெளியே போகணுன்ற அவசியம் இல்லை. குழந்தைங்களை பார்க்க முடியலன்ற கவலை கிடையாது. நம்மளோட சொந்த உழைப்புல சொந்த சம்பாத்தியத்துல நம்ம நிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. என்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் அவங்க ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்துருங்க. கைப்பகுதியை கரெக்டா ஸ்டிச்சிங் எவ்வளவு வருதோ அதை அளந்துக்கோங்க. ஓகேங்களா? கை நேரா வைக்கணும்னு கரெக்ட் இல்லை. அந்த இதை மட்டும் கரெக்டா குறிச்சுக்கோங்க. அர்க்காத் நம்ம ஏற்கனவே பண்ணிருப்போம். அதையும் மென்ஷன் வச்சுக்கோங்க. அந்த சைடு சுருக்கமா இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த தையல் போடுற சைடு வந்து நேரா வரணும். அது மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. கீழே எந்த பட்டி கொடுத்துருப்போம், ஊக்குப்பட்டி கொடுத்துருந்துச்சுன்னா ஊக்குப்பட்டியை கொடுத்து அளந்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல இருந்து எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அளந்துக்கோங்க. அவ்வளவுதான். சிம்பிள். கரெக்டா ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா துணி நம்ம முதுகுல பிடிக்கிற டாட்டுக்கு தான் முன்னாடி அந்த இது ஊக்கு மாட்டுறது சரியா வரும். ஓகேங்களா? சில பேருக்கு இது கரெக்டா ஸ்டிச்சிங் வராது பிகினர்ஸ்க்குலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த நான் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டா ஸ்டார்டிங் பாயிண்டையும் எண்டிங் பாயிண்டையும் நேரா வச்சு இணைச்சிட்டு 3 லைன் கொடுத்துருங்க. பிளவுஸ் சூப்பரா வந்திருக்கும் ஸ்டிச்சிங். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நான் சொல்றது விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்ன ஏதுன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பனாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகே, நம்ம சொல்லி கொடுக்கறது நம்ம டெக்னிக் வந்து கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகுது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கேட்குறேன். இப்போ அந்த கை எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே இந்த கையையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம்.
மூக்கு பட்டினா அந்த பட்டி எந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடான்னு பார்த்து கரெக்டாக அதுக்குரிய பகுதி அளவு ப்ளவுஸில் எடுத்து கரெக்டாக வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. கை மட்டும் நம்ம மொதல் கை எப்படி ஸ்டிச் பண்ணமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக சைடு வந்து ஃபினிஷிங்காக வரும். வீடியோஸ் படி பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் அப்பதான் நுணுக்கங்கள் ஒவ்வொரு நுணுக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு வேகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணீங்கன்னா அப்புறம் எண்டிங்ல நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவ்வளவுதான், 3 ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. சூப்பரா பெர்ஃபெக்டா வந்துடும். நிறைய பேர் ஓவர்லாக் இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க துணியை மடிச்சு அடிச்சுக்கோங்க. இந்த மேல் பகுதியை மட்டும் நான் எப்படி கட் பண்றேன் பாருங்க. 2 துணி இருக்குமா, அந்த 2ல மேல் பகுதியை கட் பண்ணிடுங்க லைட்டா. அப்படியே மடிச்சு அடிக்கலாம், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இன்னொரு துணி அப்படியே மடிச்சு அடிச்சிங்க அப்படின்னா பிசுறு வெளியே வராது. எனக்கு ஓவர்லாக் மிஷின்லாம் என்கிட்ட கிடையாது, நான் நார்மல் மிஷின் வச்சிருக்கேன். அதனால நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே கஸ்டமருக்கு அடிச்சு கொடுப்பேன். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதனாலதான் நான் வந்து 100 ரூபாய் வாங்குற இடத்துல நான் 90 ரூபாய் தான் வாங்குவேன். ஓவர்லாக் நமக்கு கிடையாது, பட் இப்படிதான் நான் ஸ்டிச் பண்றேன் அதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால நான் அந்த மாதிரி லெவல்ல தான் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க இதை சொல்லியே நான் ஓவர்லாக் போடல, இந்த மாதிரி அடிக்கிறேன், ஆனா எனக்கு 10 rupees கூட இருக்கணும்னு சொல்லியே தாராளமா கேட்கலாம். ஏன்னா ஓவர்லாக் இல்லாம பர்ஃபெக்டா நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அது அவங்களோட அந்த பர்ஃபெக்ஷனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பா எனக்கும் அதே மாதிரி தான் வந்தாங்க, உங்களுக்கும் வருவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், சூப்பரா பர்ஃபெக்டா ஜாயின் பண்ணியாச்சு.